கொண்டாடுகின்ற வகையில் இன்றைய தினம் ஏடிசி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவினுடைய தலைவர் எனது மதிப்பிற்குரிய நகர கழகத்தினுடைய செயலாளர் ஜார்ஜ் அவர்களே, வரவேற்புரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கிற எனது தனி மரியாதைக்குரிய தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் அவர்களே, மரியாதைக்குரிய துணை தலைவர் ரவிக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தம்பி இஸ்மாயில் அவர்களே, ஜெயகோபி அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, அனில்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிற மரியாதைக்குரிய தந்திரி கரிகாலன் அவர்களே, மரியாதைக்குரிய அமைச்சர்கள் போஜன் அவர்களே, மரியாதைக்குரிய வாணீஸ்வரி அவர்களே, பொருளாளர் நாசர் அலி அவர்களே, கீதா அவர்களே, நாகமணி அவர்களே, ரவி அவர்களே, விசாலாட்சி அவர்களே, அனிதா லட்சுமி அவர்களே, விஷ்ணு பாபு அவர்களே, ரமேஷ் அவர்களே, வனிதா அவர்களே, பிரியா அவர்களே, பர்மிளா அவர்களே, ரகுபதி அவர்களே, ஊடகங்களுடைய பொறுப்பாளரும் பொறியாளர்களுடைய அணியினுடைய துணை செயலமான மரியாதைக்குரிய பரமேஸ்குமார் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற அனைத்து மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, திரளாக வந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்களே, கழக கைக்கழக செயலாளர்களே, நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு மாத காலமாக ஒவ்வொரு நகர ஒன்றியத்திலும் தலைவருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கருதி கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு இன்றைய தினம் இந்த ஏடிசி திடலிலே இந்த பிறந்தநாள் விழானது கொண்டாடப்பட்டு வருகிறது. எல்லாரும் பேசினார்கள், தலைவர் கலைஞர் இப்படி செய்திருந்தார், இன்று இருக்கின்ற முதல்வர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். நான் சொல்வது, தலைவர் இருந்தார், தலைவர் இருக்கின்ற பொழுது தலைவரிடத்திலே நிருபர்கள் சூழ்ந்து கொண்டு தலைவரிடத்திலே உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்கின்ற பொழுது தலைவர் சொன்னார், தலைவரிடத்திலே எனக்கு பிடித்தது உழைப்பு 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 என்று சொன்னார். நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ ஜோசியம் சொன்னார்கள், எத்தனையோ ஆட்கள் சொல்லி பேசிக் கொண்டிருந்தார்கள். தமிழ்நாட்டில் தளபதி ஆட்சி செய்வாரா, தளபதி முதல்வராக வருவாரா, திராவிட கழகம் ஆட்சிக்கு வருமா, ஆட்சி ஆள முடியுமா என்று கணித்தவர்கள் எல்லாம் போய் இன்று முதல்வர் அவர்கள், தளபதி அவர்கள் 4 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நாளே அஞ்சுகின்ற ஒரு கொரோனா, அந்த கொரோனா காலகட்டத்தில் எப்படி மக்களை காப்பாற்ற வேண்டும், எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்று பயந்து நடுங்கிய நேரத்தில் தளபதி அவர்கள் அந்த கொரோனாவையும் தாண்டி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பொறுப்பேற்ற உள்ளாட்சித்துறை நிர்வாகிகளுக்கு தெரியும், ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டு அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களை காப்பாற்ற வேண்டும், எந்த பிரச்சனை இருக்கிறதோ ஓடோடி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டு அனைத்து மக்களையும் காப்பாற்றுகின்ற விதத்தில் குடும்ப அட்டைக்கு 4000 ரூபாய் கொடுத்த முதல்வர் நம்மளது முதல்வர் தளபதி அவர்கள். அது மட்டுமா, இந்த ஆட்சியிலிருந்து வெளியே போகின்ற பொழுது ஏடிமிக்க வச்ச கடன் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 10,000 லட்சம் கோடி கடன். ஒரு பக்கம் எப்படி நாங்கள் ஆட்சி செய்வது என்று நினைத்து அதையெல்லாம் தாண்டி பல திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்காக
தீட்டப்பட்ட திட்டங்கள் எவ்வளவு தெரியுமா? அதிகாரிகளை அழைத்து, நிபுணர்களை அழைத்து, இந்த தமிழ்நாட்டு மக்களை எப்படி எந்த வகையில் ஒரு நிர்வகிக்க வேண்டும் என்று தெரிந்து அறிந்து புரிந்து அத்தனை திட்டங்களையும் தீட்டி இன்று கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் முடிவெறுகிறது. கிட்டத்தட்ட 4 பட்ஜெட். இந்த 4 பட்ஜெட்டை பார்த்தோம்னா நீ சொன்னார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது மத்திய அமைச்சராக இருந்தார், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஒரே ஒரு ராஜா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறார் என்ற பயந்து இந்த மத்திய அரசு ஏதாவது செய்கிறார்களா? இல்லை. திட்டத்தை தீட்டக்கூடிய தமிழ்நாட்டு எம்பிக்கள் அமர்ந்தாலே அவர்களுக்கு பயம். ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. தமிழ்நாட்டுடைய மக்களை திசை திருப்ப வேண்டும் என்று ஒரு பிரச்சனை. எப்படியாவது ஆட்சி படத்தில் பிஜேபி அமர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறது. அது நடக்குமா என்று சொன்னால் நடக்காது. உங்களுக்கு தெரியும், தளபதி அவர்கள் இங்க ஊட்டியில் பேசுறார், ரவிக்குமார் பேசுறார். பக்கத்திலே அமைந்திருக்கின்ற ரேஸ்கோர்ஸ் பகுதிக்கு 70 கோடி ரூபாய், 70 கோடி ரூபாய் செம்மையான ஒரு பூங்கா அமைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இன்னும் 15 நாட்களிலே நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நீலகிரிக்கு வருகை தர இருக்கிறார். மாபெரும் ஒரு மருத்துவ கல்லூரியை திறக்கப்பட இருக்கிறது. அந்த கல்லூரியினுடைய நோக்கம் என்ன? கிட்டத்தட்ட 500 படுக்க வசதிகள், எல்லா தரப்பு மக்களும் அங்கு போய் இருக்கலாம். சாதாரணப்பட்ட கருவிகள் அல்ல, அனைத்து கருவிகளும் அமைக்கப்பட்டு இங்கிருந்து கோயம்புத்தூர் போய் சிகிச்சை பெறுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சிகிச்சைக்காக நீங்க இன்னும் அலைய வேண்டாம், பக்கத்திலே நீங்க இருக்கலாம். அவ்வளவு மாபெரும் ஒரு கல்லூரி. இதற்கு காரணம் யார்? நமது பாராளுமன்ற உறுப்பினர். 11 மருத்துவ கல்லூரிகள் அறிவிக்கப்பட்டது. அந்த மருத்துவ கல்லூரி 11 நீலகிரிக்கு ஒன்று என்று அறிவித்து அந்த நீலகிரிக்கு அறிவிக்க காரணமாக இருந்தவர் நமது பாராளுமன்ற உறுப்பினர். பல திட்டங்கள் சொன்னார்களே. குன்னூரிலே ஒரு கலைக்கல்லூரி. ஆக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தேவையான வசதி இது. சாதாரண மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும், எப்படி முன்னோருக்கு செல்வதற்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் எடுத்து வர வேண்டும், இந்த மக்கள் முன்னேறுவதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று அது தெரிந்து அறிந்து முதல்வர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 1 ஆண்டு காலத்தில் தேர்தல் வர போகிறது. இந்த தேர்தல் வரப்போகின்ற நேரத்தில் 5 ஆண்டு காலம் முடிகின்ற நேரத்தில் 5 ஆண்டு காலத்தில் தலைவர் தளபதி அவர்கள் என்னென்ன திட்டத்தை எடுத்து வந்தார், அந்த திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பயன் சொன்னார்களே. மகளிருக்கு இலவச இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை, முதல் காப்பீடு திட்டம், எந்த திட்டங்களை பட்டியலிட்டு சொல்லலாம். இது போன்ற திட்டங்களை சொல்ல ஒரு நாள் பத்தாது. மாபெரும் ஒரு பேச்சாளர் இங்கு பேச இருக்கிறார். என்னை போன்ற நிர்வாகிகள் இருக்கிற நாங்கள் பேசுகின்ற பொழுது நேற்றைய தினம் இது போன்ற ஒரு கூட்டம், குன்னூரில் ஒரு பொதுக்கூட்டம், எல்லாரும் வந்து அமைந்தார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், இங்கு தாய்மார்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, என்ன காரணம் என்று அருகில் அமர்ந்திருக்கிற முபாரக்கை பார்த்து கேட்டேன். சொன்னார், தம்பி, நீ மாவட்ட செயலராக பொறுப்பேற்றிருக்கிறாய். இன்று தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு 70% பயனுள்ள ஒரு நிர்வாகி இருக்கிறார் என்று சொன்னால் அது தாய்மார்கள் தான். நான் பயணம் செஞ்சு கொண்டிருக்கும் போது எனது டிரைவர், எனது சொந்த டிரைவர் எடுத்தே கேட்டேன். அவர் பிரசவமாகி வீட்டுக்கு செல்கின்ற நேரத்தில், ஏப்பா குழந்தை பிறந்தது, என்ன பண்ணேன்? நான் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வச்சேன். டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆனோடனே எனக்கு மாபெரும் ஒரு பெருமை என்னன்னா, அங்கே இருக்கிற அதிகாரிகள் ஜும்முன்னு ஒரு வண்டி எடுத்து நிறுத்துறாங்க. நிறுத்தினோடனே குழந்தையோட என்னையோட வண்டியில் எடுத்துட்டு போய் நேரம் எடுத்து போய் வீட்டுக்கு விட்டாங்க. விட்டதை மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு கிட்டு கொடுத்தாங்க. கிட்டு கொடுத்தது இல்லாமல் என்னமோ ஒரு நகையும் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த குழந்தை அந்த அம்மா 1 வருஷத்து வரைக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு பால்
பால் 1 லிட்டர் கொடுக்குறாங்கன்னு சொன்னார் அவர். பால் 1 லிட்டர். அப்புறம் டெலிவரி ஆகிறதுக்குலாம் 15,000 ரூபா பணமாகும். என் டிரைவர் சொன்னதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஏப்பா நீ எங்கள் டிரைவராக இருக்க, அரசாங்கம் இவ்வளோ செஞ்சுருக்காங்க, ஏன் கடமைன்னு ஒன்று இருக்கு, நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டேன். ஒன்றுமே வேண்டாங்க, எல்லாமே கவர்மெண்ட்டே செஞ்சுட்டாங்க, நீங்கள் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை, தேவைப்பட்டால் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு அவ்வளோ ஆச்சரியம். அவ்வளவும் இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்காக செஞ்சு கொண்டிருக்கு. சாதாரணமாக சொல்லலை, பொய் சொல்லலை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த ஆட்சியை பார்த்துருப்பீங்க, காட்சியை பார்த்துருப்பீங்க. சொல்லுவாங்க, போயிடுவாங்க, செய்ய மாட்டாங்க. அப்படி இல்லை. தளபதி அவர்கள் எடுத்தவுடன் 5 பவுன் நகை கடன் தள்ளுபடி பண்ணலையா, விவசாய கடன் கொடுக்கலையா, தனி விவசாயிக்கு பட்ஜெட் போடலையா, இப்படி திட்டத்தை ஒவ்வொன்றும் சொல்லிட்டே போகலாம். திமுக இருக்கிற ஒவ்வொரு ஆட்களும் பேசுகிற ஒவ்வொரு மொழியும் பேசுவாங்க. காலத்தின் கருதி எங்களுக்கு இந்த மாதம் பூரா மீட்டிங்கு, பொதுக்கூட்டம் சொல்ல போகிறோம், உங்ககிட்ட எல்லாம் கேட்க போகிறோம். நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம். இனி 1 வருஷம் கட்சி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வர்றோம். அம்மா நாங்கள் செஞ்சோமா இல்லையா, மறுபடியும் எலெக்ஷன் வந்துச்சு, மீண்டும் செய்ய போகிறோம், உழைக்க போகிறோம், உங்களுக்காக பணியாற்ற போகிறோம், உங்களுக்கு சேவை செய்ய போகிறோம் கேட்குறோம். நீங்கள் தெரியணும், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டுப்பாங்க எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக எங்களுக்கு தான் போடுவீங்க. இந்த மாதிரியான பொருட்கள் ஆட்சி நீங்கள் பார்த்துக்கவே மாட்டீங்க. நீங்கள் சொன்னாங்களே, ஒரே ஒரு கட்சியில் 5 பிரிவு, 5 பேரும் சண்டை. இப்படி ஒரு பெஞ்ச் இருக்கு, அப்படி ஒரு பெஞ்ச் இருக்கு. இங்கே உட்கார மாட்டாங்க, அங்கே உட்கார மாட்டாங்க, அங்கே உட்கார்ந்து இங்கே உட்கார மாட்டாங்க. என்ன, நான் கோட்டையில் பிறந்திருக்கேன், நீலகிரியில் திமுகவில் 30 வருஷம் இருந்திருக்கேன், பல பொறுப்புகளை வகிச்சிருக்கேன். இதான் ரவிக்குமார் இளங்கோ, ஜார்ஜி, நாசர்பாய், இங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கு எல்லாம் தெரியும். நாங்களும் அவங்களோட 30 வருஷம் பயணம் செஞ்சுருக்கோம். அப்போ ஒரு நிர்வாகத்தில் யாருக்கு வேணுமானோ பதவிகள் வரும் போகும். நேற்று வரைக்கும் முன்னாள் மாவட்ட செயலர் முபாரக் இருந்தார். என்ன மாவட்ட செயலராக, மாவட்ட தலைவர் செயலராக போட்டாங்க. தலைமை போட்ட உடனே இத்தனை நிர்வாகம் இருக்காங்க. இங்கே மேடையில் பேசுனாங்க, கேமராஜ் மாவட்ட செயலராக போட்டிருக்காங்க. அவருக்கு பின்னால் நாங்கள் பணியாற்றுறோம், எல்லா பணியும் செய்கிறோம், உழைக்கிறோம். இந்த கட்சி அடுத்த ஆட்சி வர்றதுக்கு என்ன வேணுமோ நாங்கள் செய்கிறோம். எல்லா நிர்வாகிகளும் சொன்னாங்களே, அப்படிதான் நாங்கள் திமுகவில் கட்டுக்கோப்பாக இருக்கோம். பதவி வரும் போகும், இது பதவி இல்லை, எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு. நாங்கள் மட்டும் நிர்வாகிகளாக இருந்தால் பத்தாது, இத்தனை ஆட்களும், இத்தனை நிர்வாகிகளும், பொதுமக்களும் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு உழைச்சாதான் நாங்கள் இங்கே அமர முடியும், இந்த இடத்துல உட்கார முடியும். ஒரு பதவியில் உட்காரணும்னா உங்களுடைய ஒத்துழைப்பு போல எங்களுக்கு வேணும். அதுக்கு தான் நாங்கள் மன்றாடி கேட்குறோம், அதுக்கு தான் மன்றாடி உங்கள்கிட்ட சொல்கிறோம். நாங்கள் செய்வோம், செய்யறதான் சொல்லுவோம், சொல்றதான் செய்வோம், பொய் சொல்ல மாட்டோம். எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் யார்? நம்பர் 1 முதல்வர், நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள். எனவே தளபதி அவர்கள் பின்னால் தொடர்வோம். வருகின்ற தேர்தலில் கூட வெற்றி பெற நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும். நாங்களும் உங்கள் பின்னால் இருந்து பணியாற்றுவோம் என்று சொல்லி 3 தொகுதியிலும் வெற்றி பெற இந்த பணி நீலகிரி மாவட்டத்திலிருந்து தொடங்கும் என்று சொல்லி எனக்கு நல்ல நேரத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.